ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோடய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் ஸ்ரீராம நவமி, அதே சமயம் ராமபிரானின் சிறப்புகள் பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். திருமாலின் அவதாரங்களில் சிறப்பு மிக்கதாகவும் அறம் நிறைந்ததாகவும் உள்ளது ராம அவதாரம். இறைவன் தனது தெய்வீக சக்திகளை தொடர்ந்து ஒரு சாதாரண மனிதனா பெற்றோருக்கு மகனா வாழ்ந்து காட்டிய அவதாரம் இது. அயோத்தி தேசத்தை தசரதன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தார். திசைகளை எண் திசைகளாக பிரிப்பார். இந்த எண் திசைகளோடு கீழ் திசை மேல் திசையும் சேர்த்து 10 திசைகளிலும் தன் இரத்தத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடியவர். இதனால தான் இவருக்கு தசரதன் என்ற பெயரே வந்துச்சு. அவருக்கு கோசலை, சுமித்ரை, கைகேயி என்று 3 மனைவிகள் உண்டு. இருப்பினும் தனக்கு அடுத்து நாட்டை ஆள பிள்ளை இல்லையே என்பதால் தசரதர் பெரிய கவலையில் இருந்தார். அதே சமயம் குழந்தை பேரு கிடைக்க வேண்டி ரிஷ்யசிங்கர் என்ற முனிவரை அழைச்சி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தணும்னு வேண்டுறாரு. அதன்படியே யாகமும் நடக்குது. யாக அக்னியிலேருந்து ஒளி பொருந்திட ஒரு உருவம் தோன்றியது. அதன் கரங்களில் தங்க பாத்திரமும் அதுக்குள்ள பால் பாயசமும் இருந்தது. அந்த உருவம் தசரதரை நோக்கி, இந்த பாயாசத்தை உனது மனைவிகளுக்கு பிரித்து கொடு, அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறப்பார் என கூறி மறைஞ்சது. தசரத மகாராஜாவும் அந்த பாயாசத்தின் பாதியை கௌசல்யாவிற்கு கொடுக்கிறாரு. மீதமுள்ள பாதியில் அரை பங்கை சுமித்ராவுக்கும் கொடுத்தாரு. மேலும் மீதம் இருந்த பாதியை கைகேயிக்கு அளிச்சார். அதன் பிறகு எஞ்சிய பாயாசத்தை மீண்டும் சுமித்ராவுக்கு கொடுக்குறாரு. பாயாசத்தில் பாதியை அருந்திட கௌசல்யாவுக்கு சித்திரை மாதம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் கடக லக்னத்தில் நவமி திதியில் ராமபிரான் பிறக்கிறார். கைகேயிக்கு பூச நட்சத்திரத்தில் கடக ராசி மீன லக்னத்தில் பரதன் பிறக்கிறாரு. 2 முறை பாயாசம் அருந்திய சுமித்ராவுக்கு ஆயுள்யம் நட்சத்திரம் கடகராசி கடக லக்னத்தில் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பிறக்கிறாங்க. ராமர் பிறந்த தினத்தையே நாம் ராம நவமின்னு கொண்டாடுறோம். அன்றைய நன்னாளில் ராமரை நினச்சி விரதம் இருப்பது எப்படி, அதையும் தெரிஞ்சுப்போம். ராமர் பிறந்த நன்னாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் சகல நன்மைகளும் நமக்கு சேரும். ராமநவமி அன்னைக்கு காலையில், அதாவது அதிகாலையில் குளித்து வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை அறையில் ராமர் படத்தை வச்சு அதுக்கு குங்குமம் சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா பழம், வெற்றிலை பூ வச்சு ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். நாம் வழிபடும் போது அதாவது நெய்வேத்தியமாக சாதம், பஞ்சாமிர்தம், பானகம், பாயாசம், வடை போன்றவற்றை படைக்கலாம். ராம நவமி அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் இருந்து விரதம் கடைப்பிடிக்கணும். ராமரை பற்றிய நூல்களை படித்தும் அவரது துதிய பாராயணமாக செய்வதும் இருப்பதும் நல்லது. அன்றைய நன்னாளில் ராமர் கோயிலில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்கலாம். அர்ச்சனை முடிஞ்ச பின் நெய்வேத்தியமான சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழலாம். காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதம் இருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் பார்வை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். பகைவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. வியாதிகள் நீங்கும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட வாய்ப்பு இருக்குது. குடும்ப நலம் பெருகி வறுமையின் பிணியும் அகலும். நாடிய பொருட்கள் கைகூடும். ராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை இல்லை 1008 முறை எழுதி தொடங்கலாம். ஸ்ரீராம என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்கணும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பு, அறிவு உண்டாகும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். அதே சமயம்
ராமரோட ஜாதகத்தை வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜித்தாலே நம்ம வீட்டுக்கும் நல்ல செல்வ கடாட்சம் கிட்டும், பிரச்சனைகள் அகலும். அந்த ராமபிரானின் அருளால் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷங்கள் வசந்தங்கள் வீசி நீங்கள் எல்லா பலனும் நலனும் அடைய வேண்டும்னு சொல்லிட்டு ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்கள் தெரிவித்துட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.